வெல்கம் டு சேனல் ஷ்ரவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கேர்ள்ஸும் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய பியூட்டி டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக பயங்கர எஃபோர்ட் போடணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பேசிக்கான விஷயம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எப்பயுமே வந்து பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்து தெரிவிங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து மாமார்ட்லேருந்து அலோ ரெஃப்ரெஷிங் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமிங்காக சூத்திங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் வந்து இது வந்து நான் கிரீஸி அண்ட் லைட் வெயிட் ஃபார்முலான்றனால நீங்கள் வந்து போட்டதே வந்து உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6x மோர் ஹைட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்க்கு வந்து இது கொடுக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸு உங்கள் பாடி எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்க்கு தனியாக பாடிக்கு தனியாக ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வந்து கொடுக்கும். இதோட ஃப்ராக்ரன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காமிங்காக சூதிங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நல்லா ஸ்மூத்தாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரல் கூட. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், மாமார்த் வெப்சைட், மாமார்த் ஆப் இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னலாக என்னோட கூப்பன் கோட் SHRIV2025 யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மாமார்த்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் கூட. ஸோ மாமார்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்லி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ பேக் டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மெயினான டிப். நம்ம வந்து மேக்கப் போடுறது நம்ம எதுக்கு போடுவோம், அழகாக இருக்கிறதுக்காக வந்து போடுவோம். பட் அந்த மேக்கப்பை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சிருக்கவே கூடாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ணி தூங்குறப்போ அது இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் பார்க்கறதுக்கு எப்பயுமே டல்லாக இருக்கும். தேவையில்லாமல் பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகும், தேவையில்லாமல் டார்க்காக தெரிவிங்க, தேவையில்லாமல் வந்து பிம்பிள்ஸ் வரும், ரேஷஸ் வரும், அந்த குட்டி குட்டியாக வந்து மூஞ்சில் வந்து பொறி பொறியாக வருது. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காரணம் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தூங்குறப்போ அந்த மேக்கப்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு இருக்கிறது. நான் வந்து லைட்டாக பவுட்ரு தானே அடிச்சிருக்கேன், லைட்டாக வந்துட்டு ஒரு காஜல் தானே போட்டிருக்கேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்கின் நீங்கள் தூங்க போகும்போது அப்படியே கம்ப்ளீட் க்ளீனாக சூப்பராக இருக்கணும். அப்படி தான் நம்ம வந்து தூங்க போகணும். அப்போ தான் அடுத்த நாள் நம்ம பார்க்கறதுக்கு செம பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் மேக்கப்பே போட மாட்டீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ரீம் போடுவோம், சன்ஸ்க்ரீன் போடுவோம், இல்லை மாய்ஸ்சரைசராவது கண்டிப்பாக வந்து போடுவோம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி தோடுதே பொல்யூஷனால நம்மளோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகியிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மைஸ்லர் வாட்டர் அந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைனா மேக்கப் ரிமூவல் பாம்லாம் வந்து இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லை எனக்கு வந்து ஆயிலெலாம் செட் ஆகும் என்னோட ஸ்கின்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படி கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஆக மொத்தத்தில் ரிமூவ் பண்ணிடும். மேக்கப் இருக்கவே கூடாது உங்களோட ஸ்கின்ல. மேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நைட் க்ரீம் இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் போட்டு நீங்கள் தூங்கும்போது அடுத்த நாள் பார்க்குறதுக்கு உங்களோட ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியும் அண்ட் ரொம்ப அட்ராக்டிவாகவும் நீங்கள் தெரியுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு மெயினான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஃப்ரூட் ஜூஸாவது நீங்கள் குடிக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பாக குடிக்கணும். ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி பியூட்டி அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிங்க. ஃப்ரூட் ஜூஸ்லாம் எங்களால் குடிக்க முடியாது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஜூஸ்லாம் போடாமல் ஒரு ஃப்ரூட்டோ 2 ஃப்ரூட்டோ எடுத்து சாப்பிடுங்க. கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஜூஸ் நீங்கள் குடிக்கிறீங்க இல்லையா, அதை விடையே உங்களுக்கு டபுள் தி பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ஃப்ரூட் ஜூஸ் வந்து குடிங்க. அப்படி அது குடிக்க முடியல அப்படின்னா
நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸாக அப்படியே வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொமோகிரானேட் சாப்பிட்லாம். அது வந்து ஸ்கின்க்கு ரொம்ப 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 நல்லது. நீங்கள் அந்த க்ரீன் டீலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வந்து தோற்று போயிடும் இந்த பொமோகிரானேட்டில். அந்தளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிக்கலாம், இல்லை ஆரஞ்சு வந்து சாப்பிட்லாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடாது இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லிடுறேன். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. லைக் பீட்சா, பர்கர் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்போதான் என்னடா இது சாப்பிடாம ஒரு விஷயம் அப்படிலாம் அழகாக இருந்தெல்லாம் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, டிப் ஆர் ட்ரிக், சரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபாலோ பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வீக்கெண்டில் ஏதாச்சும் வந்து ஹெவியாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ருவேன். பீட்சா, பர்கர், இல்லைனா காளான், இந்த மாதிரி வாட் எவர் ஏதாவது சாப்பிட்ருவேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அடுத்து சண்டே ஆர் சாட்டர்டேல கட்டுன்னு கட்டிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஸ்கின்னோ பாடியோ டேமேஜ் ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு டைம் கேப் வந்து கொடுக்குறோம் இல்லையா. 1 வீக் சாப்பிட்றோம், 1 வீக்லனா ஒரு நாள் தான் சாப்பிடுவேன். அதாவது சாட்டர்டேனா சாட்டர்டே மட்டும் தான் சாப்பிடுவேன். வீக்கெண்டில் ஒரு நாள் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் நான் சாப்பிட மாட்டேன். செகண்ட் வீக்கெண்டில் சாப்பிட மாட்டேன். தேர்ட் வீக்கெண்டில் சாப்பிடுவேன். ஃபோர்த் வீக்கெண்டில் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து போகும். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஐயோ என்னடா நம்ம வந்து ஒரு பியூட்டிக்காக இந்த மாதிரிலாம் வந்து இழக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்காது. அண்ட் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு வந்து ஜங்க்கு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயமும் கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ எலாபரேட்டாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், பட் யாருமே இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், ஈவன் நானே இப்படிலாம் சுற்றிருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் நெயில்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான பேசிக்கான பியூட்டி டிப். நீங்கள் நெயில்ஸ் வந்து க்ளீன் பண்ணாமல் யாராச்சும் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்கள பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரியாக என்னடா இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் மூஞ்சி வச்சேன் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவே வந்து நெயில்ஸ்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நெயில்ஸ் வந்து க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெயில் வந்து எப்பயும் பளபளலாம் இருக்காது. அதுக்கு நம்ம வந்து ரொம்ப டர்ட்டியாக நம்மளை வச்சுக்கிட்டா தான் வந்து நெயில்ஸ்லாம் வந்து அந்த அழுக்கெல்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நார்மலி நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த தொடுறோம் அப்படின்னாலே அந்த நெயில்குள்ளே டெபாசிட் ஆகிடும், அந்த டர்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஹேர் தொடும்போது ஹேரில் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அது நம்ம டெபாசிட் ஆகும். அது நம்ம சொல்லவே முடியாது. பட் நம்ம வந்து என்ன ஆனாலும் அந்த டர்ட் வந்து இந்த நெயில்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லை நான் வந்து நெயில்ஸ்லாம் அதிகமாக வளர்த்துவேன் அப்படின்னா நெயில் பாலிஷ் போட்டு கவர் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நெயில் பாலிஷ் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஓவர் க்ளீன் பண்ண வேணாம். அதுக்குன்ட்டு அவ்வளோ அழுக்கு வந்து நெயில்ஸில் வச்சுட்டு நான் வந்து நெயில் பாலிஷ் போட சொல்ல. நெயில்ஸ் வந்து அழுக்காகிறது ரொம்ப ரொம்ப நார்மலான காமனான ஒரு விஷயங்க. பட் அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், நெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் ரொம்ப க்ளீனாக வச்சுக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டு நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு க்யூட் லுக் கிடைக்கும், அட்ராக்டிவாக நீங்கள் தெரிவிங்க. நெக்ஸ்ட் பேசிக்கான பியூட்டி டிப் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் வந்து இந்த வரன்ட்டு வந்துட்டு இந்த டாலில் போட்டு தேய்ன்னு தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சாஃப்டான டவலுக்கு பயங்கரமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா. எது வந்து சாஃப்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது, எதில் என்ன இருக்கும்னு ஒன்றுமே நம்மளால் சொல்லவே முடியாது. நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, நம்மளோட ஃபேஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜென்டிலாக தான் நம்மளோட ஸ்கின்னை வந்து தொடணும். அதாவது ஃபேஷியல் ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப தின்னான ஸ்கின்னும் கூட. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணும். அப்படி உங்களால் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண முடியல, எந்த டால் எடுக்கிறதுன்னு தெரியல, எந்த கிளாத் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து 2 ஆப்ஷன் சொல்கிறேன். இது 2ம் நான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். 1, நான் டிஷர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, வீட்டுக்குலாம் போடுவோம்ல, அந்த டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப ஜென்டலாக வந்துருக்கும். பட் அது க்ளீனாக இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நம்ம அங்கங்கேயும் வைப்போம், அதனால பாக்டீரியா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். உங்களால் க்ளீனாக உங்களோட டிஷர்ட்டை வைக்க முடிஞ்சு அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்கிடுங்க, அவ்வளோதான். டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு ஒரு 2 டிஷ்யூ ஆகும் நம்ம ஃபேஸை துடைக்கிறதுக்கு, அவ்வளோ துடைச்சிட்டு குப்பையில் போட்டுடலாம்.
க்ளீனாகவும் இருக்கும், நம்மளோட ஃபேஸுக்கும் ரொம்ப ஜென்டலாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸை நான் வந்து அதிகமாக வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து நெயில்ஸை க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு பேசிக்கான பியூட்டி டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை க்ளீனாக வச்சுக்கிறது. ஸோ ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனாக வச்சுக்கல, ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா பெயின், ஈர் தொல்லை அந்த மாதிரி கூட வரும். ஸோ அதனால எப்பயுமே ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களை வந்து இன்னொருத்தவங்க பார்க்குறதுக்கே நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் டிப், பியூட்டி டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தூங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனாக சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்ல போகிறேன். பட் ஓவராகவும் தூங்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் வந்து தூங்கக்கூடாது. இந்த 4 hours 3 hours 5 hours அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. அட்லீஸ்ட் 7 hours, அப்படி இல்லைன்னா 8 hours. அதுதான் கரெக்டான ஒரு இது. 7 to 8 hours நீங்கள் தூங்கலாம். இதுதான் adequate amount of sleep. இதை விட அதிகமாக ஒரு 10 hours 9 hours 11 hours அப்படிலாம் போச்சுன்னா அது கண்டிப்பாக நல்லதே கிடையாது. உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக தெரியும், ரொம்ப ஏஜ்டாக உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாகவே இருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாகவும் தூங்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் தூங்காதீங்க. கரெக்டாக 7 to 8 hours வந்து தூங்குங்க. உங்களோட ஸ்கின், உங்களோட ஹெல்த் எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான பியூட்டி டிப். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பியூட்டி டிப். கண்டிப்பாக வந்து இது நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் பியூட்டியில் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் கிளம்பி பை.